guys, welcome to our channel CKS vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கார்டன் டூர் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம துளசி செடி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளி எதுவும் இருந்துச்சுன்னா இதை நீங்க அரைச்சு நீங்க சாப்பிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பேர் அடுக்குமல்லி. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொட்டு போட்டிருக்கு, தெரியுதா? இது இப்போ தான் மொட்டு போட்ட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆலிவேரா. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணால் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் போயிடும். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா வெத்தலை. இது பார்த்தீங்கன்னா இது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே இருக்குது. இது நல்லாவே எங்கள் அப்பா வந்து கொடி கட்டி வச்சுருக்காரு கொஞ்சம் வளர்ந்ததுக்காக. இது ரொம்பவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். சளிக்கெல்லாம் இது கூட நல்ல ஒரு மருந்து தான். அடுத்தது போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, நாட்டு மல்லி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு போட்டிருக்கு, தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு போட்டிருக்கு. இது டெய்லியுமே எங்களுக்கு ஒரு 5-7 இது மாதிரி பூக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி. இதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரோஸ் பூக்கும். எல்லா கலர்லேயும் பூக்கும், ரெட் கலர்லேயும் பூக்கும். அடுத்து நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம வீட்டுக்கு வெளிலலாம் வச்சா ரொம்ப அழகாகவே இருக்கும். இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட வளரும். நெக்ஸ்ட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இலை. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலலாம் கிடைக்காது. இது ஸ்ரீலங்காலேருந்து எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்கள் அப்பா புதைக்க காமிச்சார். இப்போ அது சீசன் இல்லைனால அது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. சீசன் வந்துச்சுன்னா இது மாதிரி பூக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமையலுக்கு இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி போட்டிங்கன்னா சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் ஜுரம் அப்புறம் கோல்டுக்கெல்லாம் நீங்கள் அரைச்சி குடிக்கவும் செய்யலாம், சாப்பிடவும் செய்யலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன மல்லி பிளான்ட். இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது தான். இதெல்லாமே இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு, இது கொஞ்சம் சின்னதாக வளர்ந்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் கொஞ்சம் கடையில் வாங்கும்போது இது கொஞ்சம் பெருசாக வாங்கினோம், இது கொஞ்சம் சின்னதாக வாங்கினோம். இதுவும் வீடு கொஞ்சம் அழகாகும். இது நாங்கள் வீட்டோட பால்கனியில் கூட வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளரும். இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய லீஃப் கொண்ட ஆக்சிஜன் பிளான்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செடியும் இந்த செடியும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் காய்ஸ். அதை காமிக்கிறேன் வாங்க. அது பார்த்திங்கன்னா பெருசு, இது சின்னது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு கூட இன்னும் கொஞ்சம் வளரும். என்ன காய்ஸ், வீடியோ பார்த்ததில் பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சது லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து இனிமேல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட